அந்த கம்பெனி ஃபோன் நம்பர் இருக்குல்ல சார், அது கால் பண்ணி பாருங்க சார். ஐயோ சார், அந்த மொபைலே கார்ல தானே இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அந்த காரை கண்டுபிடிக்க எதுவுமே உங்ககிட்ட இல்லையா? அந்த கார்ல தான் பாஸ்போர்ட், பணம் எல்லாத்தையும் விட என் குழந்தை ஜனனியும் அந்த கார்ல தான் இருக்கா. சார் முதல்ல பதட்டப்படாதீங்க. நம்ம சவுந்தரபடையாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணுங்க. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அவர் நிச்சயமா சொல்லுவார் சார். என் மொபைல் அந்த கார்ல தானே இருக்கு. பரவாயில்ல சார், நான் கால் பண்ணி கொடுக்குறேன் சார். யாரு? கோயில்ல இருந்து தான் போன் வந்திருக்கு. கோவிந்தா, என்னாச்சு? முடி எடுக்கிற ஆளு வரலையான்னு? ஐயோ இல்லைங்க ஐயா, இங்க வேற பிரச்சனை போயிட்டு இருக்குங்கய்யா. பிரச்சனையா? என்னலே சொல்லுத? அது அந்த போனை கொடுங்க ஒரு நிமிஷம். சார், நான் தான் சார் குணசேகரன் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்ன அழுகிறீங்களா என்ன? ஆமா சார், முடி எடுக்கிறதுக்காக என் குழந்தைய தேடணும். ஆனா என் குழந்தைய காணோம் சார். என்னது? முடி எடுக்க கூட்டு வந்த குழந்தைய காணமா? ஐயோ, எங்க என்னங்க ஆச்சு? ஆமா சார், காரையும் காணோம், அதுல நான் வச்சிருந்த பாஸ்போர்ட் எல்லாமே காணோம். சார் எனக்கு எது போனாலும் பரவாயில்ல சார், என் குழந்தை சார், ஒரே குழந்தை சார். சார் நாங்க சாமிக்கு முடி எடுக்கிறதுக்கு தானே சார் கோவிலுக்கே வந்தோம். இருங்க 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 சார், நீங்க பதறாதீங்க. நீங்க உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இங்க இருக்காங்களா? யாராவது கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி யாருமே இல்லையே சார். யாரு கடத்துறான்னு தெரியல சார். இருங்க 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 நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிட்டேன் சார். எனக்கு பயமா இருக்கு சார். என் ஒய்ஃப் தாங்க மாட்டா சார். இல்ல இல்ல இல்ல, நான் இந்த நீங்க போன அவர்கிட்ட கொடுங்க. என்னங்க பேசுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. யோ, முதல்ல நீ பதட்டப்படாதயா. சரிங்க ஐயா. நீ ஒன்று செய்ய, உடனே அவங்களை கூட்டிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. நான் நேரம் அங்கே வந்து. சரிங்க சரிங்க ஐயா. அங்கே இருக்கிறது என் பையன் தானே, குழந்தைய எப்படி மீட்டுக்கலான்னு தைரியம் சொல்லி கூட்டிட்டு போவாங்களே. சரிங்க சரிங்க ஐயா. நான் இது 5 நிமிஷத்தில் ஸ்டேஷனுக்கு வந்துடுவேன். சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க, நாங்க வந்துடுறோம் ஐயா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மள ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. எந்த நாதாரி என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. நான் உடனே போகணும். நான் வரேன். சரிங்க. ஐயா சாமி, பொண்ணை கும்பிடுறதுக்காக அமெரிக்கால இருந்து வந்திருக்காவ. அவங்கள போய் நீ இப்படி சோதிக்கலாமா? பொண்ணை தேடி வந்தவங்களுக்கு நீதான்ப்பா நல்லபடியா பிரச்சனையை முடிச்சு வைக்கணும். நீதான் மீட்டு கொடுக்கணும். அண்ணே இங்க இருக்குனே. இல்ல இங்க போய் கேளு. சரிண்ணே. இல்ல இந்த போன கொடு. இந்தண்ணே. ஏமா, இந்த மருந்து இருக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இருந்தா உடனே கொடுங்க. இல்ல, இந்த மருந்து இங்க இல்லைன்னா மேல மாசி வீதியில கேட்டு பாருங்க, கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லையா? இல்லைண்ணா, அங்க கேட்டு பாருங்க. அண்ணே இந்தண்ணே. ஏமா, இந்த மருந்து இருக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இருந்தா உடனே கொடுங்க. ரொம்ப அர்ஜென்ட். இல்ல சார், எங்க கிட்ட இல்ல. இல்லையா? அப்ப இது வேற எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கணும் தெரியாது சார். யாருக்கு சார் மருந்து? இல்ல, ஒரு குழந்தைக்கு தேவைப்படுது, அது உசுரை காப்பாத்தணும், அதுக்குதான். இல்லீங்களே சார். அண்ணே வெளியே வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுவோம். வா போ. இவனை மருந்து வாங்கிட்டு எதிரில வர சொன்னா, இன்னும் எதுக்கு அவன் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. அண்ணே என்னண்ணே? இல்ல சொல்லு. ஏய் என்னடா, இன்னும் ஒரே இடத்தையே சுத்திட்டு இருக்க? நமக்கு இருக்கிற நேரம் மொத்தமா 3 மணி நேரம் தான். அதுக்குள்ள நீ வந்துருவியா? இல்ல, தயவு செஞ்சு அப்படிலாம் மனசு விட்டுறாத. நான் இப்ப அந்த மருந்து தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எப்படியே கண்டுபிடிச்சிடுவேல. நான் சீக்கிரம் வாங்கிட்டு எதிர்க்க வரேன். நம்ம கண்டிப்பா சந்திப்போம். ஏய், நீ பதட்டப்படாம வெயில போன. இல்ல புரியுது. குடுனே.
அப்பனே முருகா, நீதான்ப்பா இந்த குழந்தையை காப்பாத்தணும். அப்பா அங்க இருக்காங்க. இல்ல இந்த போன குடு. இந்தா நீ. இந்த மாத்திரை போட சரியாயிடும். அண்ணாச்சி இதுல இருக்க மருந்து இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அண்ணாச்சி. உடனே வேணும் அண்ணாச்சி. ஒரு குழந்தை உசுரை காப்பாத்தணும் அண்ணாச்சி. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ண சொல்றேன். சார் இருக்கு சார், 4 மருந்து இருக்கு சார். 4 இருக்கா? அமிர்தம் கொடுங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. முருகா இந்தாங்க, 4 சேர்த்து மொத்தம் 8400 ரூபா ஆச்சு, ஜிஎஸ்டியோட சேர்த்து. அப்படியா? இல்ல அந்த ஆமா. பணத்தை எடுத்து கொடு. அண்ணே இது புளி வாங்க வச்சிருக்க காசு நீ. இல்ல புலி எலிலாம் போற வாங்கிடுவான். முதல்ல அந்த குழந்தை உசுரை காப்பாத்தணும். காசை எடுத்து கொடுல. கொடு. இந்தானே. கொடுங்க, நான் கவர் பண்ணி ஐயோ தரேன். அதுல நேரம் இல்ல. மிச்சத்தை நான் அப்புறம் போன் பண்ணி வாங்கிக்கிறேன். சரி, வாங்க, இல்ல, வாங்க. வாணி போ. இல்ல முதல்ல பத்திரமா பையில எடுத்து. குடு நீ. அண்ணே ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். அங்கிளுக்கு பை சொல்லு. பாய். ஹலோ, இல்ல கிடைச்சு போச்சுல. உனக்கு 4 பாட்டு கிடைச்சிருக்கு. சீரியஸ்லி? இல்ல நீங்க அப்படியே எதுக்கு வாங்க, நாங்களும் வரோம். நடுவுல தந்திச்சு கொடுத்துறேன். சீக்கிரமா வா, நானும் வந்துகிட்டே தான் இருக்கேன். இங்க இடையில எங்கேயாச்சும் மீட் பண்ணுவோம். இல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த குழந்தைய கண்டிப்பா காப்பாத்திடுவோம். அந்த குழந்தை பொழைச்சுக்க. நம்ம முருகனை சொல்லிட்டாம்ல. நிஜமாவாடா? சும்மா ஆறுதலுக்காக சொல்லலையே. ஆமால, இப்பதான் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போதாம்ல. அண்ணன் மேடம் மருந்து கிடைச்சிருச்சுண்ணே. அப்பாடா கடவுளே. இல்ல இந்த மேப் அப்படியே குடிச்சிட்டே வா. சரி நீ. இல்ல பாண்டி, இந்த இந்த பாருங்க, இவன் தான் என் மகன் முத்துப்பாண்டி, இன்ஸ்பெக்டர். உட்காருங்க. ஏலே உட்காரதெல்லாம் இருக்கட்டப்பா, முதல்ல இவங்க பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்ணு சீக்கிரம். டோன்ட் வரி, பாத்துக்கலாம். முதல்ல எனக்கு சில டீடைல்ஸ் எல்லாம் வேணும். உங்க பாப்பாவோட போட்டோ இருக்கா? இவரோட மொபைல்ல தான் போட்டோ இருக்கு. எங்க எடுத்து கொடுங்க. மொபைல் கார்ல தானே இருக்கு. இப்போ என்ன செய்யுது? உங்க மெயில்ல இருக்குமே எல்லா போட்டோஸும். இவர் மொபைலை வாங்கி உங்க மெயில் ஓபன் பண்ணி பாருங்களேன். நாங்க உங்க மெயில்ல இருந்து போட்டோவை டவுன்லோட் பண்ணி கொடுங்க. சார் இது ஓகேன்னு பாருங்க. இது போதுங்க. உடனடியா இதை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைக்கணும். அப்புறம் அந்த டிரைவர், அவனோட போட்டோ இருக்கா? இல்ல சார், அது அது அந்த கம்பெனி தான் சார் தெரியும். அந்த கம்பெனி நம்பர் கூட என்கிட்ட கிடையாது சார். ஏலே பாண்டியா, அது சனியா ஐயா, ஏலே நீ தானே அன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த? ஆமா இருக்கு, இந்தாங்க. இருக்கா? குடு, அப்படியே குடு. இந்த பையன் இருக்கான் பாரு, இந்த பாரு, இந்த ஓரமா நிற்கான் பாரு. வந்தேன். கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கு, இருந்தாலும் இது போதும். கோவிந்தா, இது என் மொபைலுக்கு அனுப்பி வை. அனுப்புறேங்க. அனுப்பிட்டேன் சார். கூப்பிடாதே சர்வால். சொல்லுங்க சர்வால். இந்த போட்டோவை பார்த்துக்கிடுங்க. சரிங்க சர்வால். நாங்க என் மொபைல் வச்சுக்கோங்க. இந்த போட்டோவை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி எல்லா ஸ்டேஷனுக்கும் இப்போ உடனே அனுப்பி வச்சிருங்க. சரிங்க சர்வால். அதே மாதிரி ஒவ்வொரு டோல்கேட்லயும் அவனை பத்தி தகவல் இருக்கான்னு கேட்டு வையும். சார் அவன் டிரைவர்ன்றது தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. நிறைய கண்டுபிடிக்கணும் சார். டோல்கேட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கார் நம்பரை பிடிச்சிடலாம். அதை வச்சு கம்பெனி அட்ரஸ் எடுத்துடலாம். கம்பெனியில் விசாரிச்சு டிரைவரோட அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துடலாம். டக்குன்னு டோலுக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு உடனே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்தாகணும்.
நாங்க இங்க வரும்போது அவளுக்கு லேசா ஃபீவர் இருந்தது. அதனாலதான் நாங்க அவளை கார்லயே தூங்க வச்சிருந்தோம். இப்ப அவ எப்படி இருக்காளோ என்ன பண்றாளோ. சார் அவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துடலாம் சார். எங்க குழந்தை எங்களுக்கு வேணும் சார். சார் அதெல்லாம் தேவையே இல்லை சார். நீங்க இந்த ஊரை விட்டு போகும்போது உங்க குழந்தை உங்க கையில நல்லபடியா இருப்பா. ஓகேயா? என் குழந்தைய மட்டும் நல்லபடியா மீட்டு கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார். தூத்துக்குடி டோல்கேட்ல இருந்து தகவல் வந்திருக்கு சார். என்னையா தகவல்? காரு மதுரை ரோட்ல போயிருக்கு. ஆனா காருக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கதா தகவல் வந்திருக்கு சார். ஓ குட். இமீடியட்டா மதுரை ரோட்ல இருக்கிற அடுத்த டோல்கேட் எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து அந்த காரோட மூவ்மெண்ட்டை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. கம் ஆன் ஃபாஸ்ட். ஓகே சார். அண்ணே இந்த பிரிட்ஜ் இறங்கணும்னு ரைட் எடுக்கணும்னே. கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். ஏலே நெருங்கிட்டோமா பாரு. அண்ணே இன்னும் 20 கிலோமீட்டர் தானே. அவங்க வண்டி எதிர்க்க தானே வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் வேகமா போனே. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்க. அண்ணே இன்னும் 19 கிலோமீட்டர் தானே இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணே. மேடம் போயிடல மேடம், வேகமாக தான் போயிட்டு இருக்கேன். நிறுத்துப்பா. பாலம் உடஞ்சு போச்சு. டூ வீலர் கூட போக முடியாதுப்பா. அப்படியே சுத்தி வேற வழியில போ. பாலம் உடைஞ்சு போச்சா? சார் குழந்தைக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு சார். மதுரைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் சார். பாலமே உடஞ்சு போச்சு. நீ என்ன பறந்தா போவ? சுத்தி தான் போகணும். சார் ரொம்ப அவசரம் சார். குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நான் டாக்டர் சார். குழந்தைக்கு உடனே ஊசி போட்டே ஆகணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாரும் எதுவும் பண்ண முடியாது மேடம். பாலமே உடஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கங்க. சார் அந்த வழியா போனா எவ்வளவு நேரம் சார் ஆகும்? 60 கிலோமீட்டர் தாயா, ஒரே அழுத்துல போயிடலாம். அண்ணே நம்ம போக முடியுமாண்ணே? மேடம் அது சின்ன ரோடு, நம்ம வேகமா போகவும் முடியாது. அதுல போனா நம்ம நேரத்துக்கு போகவும் முடியாது. கண்டிப்பா டைம் ஆயிடும் மேடம். குழந்தைக்கு வேற ஜன்னி வந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு? அண்ணே இன்னும் 5 கிலோமீட்டர் தானே. மேடம் எதிரில சார் வந்துட்டு இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணி வேற வழியில வேகமா வர சொல்றீங்களா? ஆமா, அவனாச்சும் ஏதாவது பண்ண முடியும். அண்ணே மைனி தானே ஃபோன் பண்றாங்க. ஏலே எடுத்து காதுல வைல. மைனி இருங்க குடுக்குறேன். ஏலே வந்துட்டோம்னா இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. பக்கத்துல வந்துட்டேன். ஏலே என்ன குறுக்குல ஏதோ போட்டு வச்சிருக்கானுவா? என்னண்ணே இது? ஏலே ஒரு நிமிஷம் இரு. என்ன தடுப்பு போட்டு வச்சிருக்காவா? அண்ணாச்சி எதுக்கு ரோட்டை மறிச்சு போட்டு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் எடுத்து விடுங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டா போக வேண்டியது இருக்கு. இப்பா இந்த பக்கம் பாலம் உடைஞ்சு கிடக்கு. இந்த வழியா போக முடியாது. நீ அந்த பக்கமா சுத்தி போயிருப்பா. என்னண்ணே? ஹலோ ஏம்ல இந்த பக்கம் வர முடியாதுன்னு சொல்லுதாவுல. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. எங்களுக்கு தாண்டா. அதுக்கு தான் நானே கால் பண்ணேன். சுத்தி வரணும்னா 60 கிலோமீட்டர் சுத்தி வரணுமா? ஆனா இப்ப நமக்கு டைம் இல்ல சண்முகம். குழந்தை எப்படியாவது சீக்கிரமா காப்பாத்தணும்டா. ஏ ஒரு நிமிஷம் இரு. நீ எவ்வளவு தூரத்துல இருக்க பாக்க? ஏலே நீ நானும் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தாம்ல இருக்கா. அப்படியே மெதுவா ஓடி வந்தா கூட ஒரு 10 நிமிஷத்துல ஓடி வந்துடலாம். நான் ஓடி வந்துருவா. டேய் ப்ளீஸ் டா, ஏதாச்சும் பண்ணுடா. குழந்தை ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா. உடனடியா இன்ஜெக்ஷன் போடலனா குழந்தையை காப்பாத்தவே முடியாதுடா. அண்ணாச்சி இப்படி ரோட் ஓரமா ஓடி போய் அப்படியே ஆத்த கடக்க அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே போயிடவா. யோ உனக்கு என்ன பைத்தியமா? ஆறு முழுக்க தண்ணி போயிட்டு இருக்கு. லாரியே உள்ள நின்று போய் கிடக்கு.
2-3 பேர் இழுத்துக்கிட்டு வேற போயிடுச்சு. பயங்கரமான வெள்ளம். அதனால தான் யாரையும் உள்ள விடல. எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் நீந்தி கரையேற முடியாது. காட்டாத்து வெள்ளம். என்னாச்சுடா? ஏதாவது பண்ண முடியுமா? ஏம்ல கேட்டுச்சா? ஆறு ரொம்ப வேகமா போதா, நீந்தி வர முடியாதுன்னு சொல்லிட்டாவ. நான் நீந்தி வரலான்னு பார்த்தா நான் கூட பரவாயில்ல, ஆனா மருந்து வந்து சேரணுமே, அதான் யோசனையா இருக்கு. ஐயோ, இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சண்முகம். ஏதாச்சும் பண்ணுடா. அந்த குழந்தை உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்படியா சார்? ஓகே சார். ஐயா ஓகே. ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கியா? ஓகே சார். ஓகே சார், நான் கூப்பிடுறேன். சரி சார், சரி சார். ஓகே. யா, என்னையா தகவல்? கார்ல ஒரு பொண்ணு இருந்திருக்கியா? நிஜமா? ஆமாங்கய்யா, உண்மைதான். சரி, நீங்க போங்க, பாத்துக்கிறேன். என்ன விஷயம், என்னாச்சு சார்? ஏதாவது முக்கியமான தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா சார்? அது ஒண்ணும் இல்ல, எல்லாரும் உடனே வாங்க போலாம். குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா? என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பயப்படாம தயவு செஞ்சு வாங்க. அப்பா கூட்டிட்டு வாப்பா. சரி, போ வரப்போ. சரியா, வாங்க வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. வாங்க வாங்க போலாம். பரணி வேற லைன்ல இருக்கால, அவளுக்கு என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஏனே, காட்டாத்து வெள்ளத்தோட மனுஷன் போராட முடியுமா? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது எல்லாம் மீனா போயிடுமே. இப்ப என்னென்ன பண்றது? என்ன செய்யறதுன்னு புரியலையே. டேய், இன்னும் 10 நிமிஷத்துல குழந்தைக்கு ஊசி போடலனா குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிடும். அதுக்கு மேல லேட் பண்ண முடியாதுடா. குழந்தை உயிரை காப்பாத்தவே முடியாது. ஏதாவது செய்டா. கண்டிப்பா உன்னால ஏதாச்சும் செய்ய முடியும்டா, ப்ளீஸ். அனஜி, நான் வேணா ஒரு வாட்டி நீந்தி பார்க்கவா? அதெல்லாம் விட முடியாது. குழந்தை உசுர் அனஜி. முடியவே முடியாதுப்பா. இதுல இறங்கினா உன்னை கடல்ல தான் தேடணும். தண்ணி ஃபோர்ஸா போகுதுன்னா கேட்க மாட்டீங்களா? அண்ணி, இவ்வளவு பாடுபட்டு மருந்து வாங்கி தீயா பறந்து வந்தோமினே. இப்ப அந்த பாப்பாவை காப்பாற்ற முடியாதானே? அண்ணி, எப்ப மனுஷங்களால இதை செய்ய முடியலையோ, அப்ப இதை என் முருகனால மட்டும்தால செய்ய முடியும். முருகா, ஒரு பச்சை குழந்தையோட உசுறு அங்கிட்டு ஊசலாடிட்டு இருக்கு. நீதான் அந்த குழந்தை உசுரை காப்பாத்தன. நீதான் அந்த மருந்தை கொண்டு போய் அவகிட்ட சேர்க்கணும். நீதான் அந்த புள்ள உசுரை காப்பாத்தன. நீதான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 அனஜி, அது என்னது அங்கிட்டு பறக்குது? அது இன்டர்நேஷனல் சேனல். வெள்ளத்தை வீடியோ எடுக்கிறாங்க. அதுல எப்படி வீடியோ எடுப்பாங்க? அது ட்ரோன் பா. அதுல கேமரா இருக்கும், வீடியோ எடுக்கிறாங்க. அதுல கேமரா வச்சா? அம்பட்டு பெரிய கேமராவே அதை தூக்கிட்டு பறக்குன்னா, மருந்து பாட்டில் சிறுசுல அதை தூக்கிட்டு அது அந்த ஆத்த கடந்து. ஏமல டாக்டர், முருகன் வழிய காட்டிட்டோம்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத, மருந்து உன் கையில வந்து சேரும் பாரு. அனச்சி, அது ஆறு பறக்க விடுதா? அது எங்க இருந்து பறந்து வருது? அதோ 3 பேர் பேசிட்டு இருக்காங்களே, அவங்கதான். ஐயா ஐயா, கரைக்கு அந்த பக்கம் ஒரு குழந்தை உசுருக்கு போராடிட்டு இருக்கு. என்னால அந்த ரோடு மூடி இருக்கனால போக முடியல. அந்த குழந்தை உசுரை காப்பாத்துற மருந்தை அதுல வச்சு அந்த மருந்தை அங்கிட்டு கொண்டு போக முடியுமா? கொடுத்துலாம். அந்த மருந்து காட்டு. நீங்க தானே டோர்க்கனே.
இந்த மருந்து அந்த மிஷின்ல கட்டி அந்த குழந்தைக்கு அனுப்பிடலாம் சார், அனுப்பிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாதல. நீ அங்கிட்டு இருக்க கார் மேல ஏறி நில்லு. இந்த மருந்து உன் கையில வந்து சேரும் பாரு. எப்படிடா வானத்துல இருந்து பறந்தா வரும்? ஆமால, வானத்துல இருந்து மருந்து பறந்து வர போகுது பாரு. டேய் என்னடா சொல்ற? அது எப்படி பறந்து வரும்? ஏலே நீ முதல்ல கார் மேல ஏறி நில்லு. சரி அண்ணே, நான் கார் மேல ஏறி நிக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது சேர் கொண்டு வாங்களேன். இது எப்படி இதுல விக்கிறது? சார் இது கீழே இப்படி கட்டிக்கலாம். கட்டிக்கலாமா? கட்டிக்கலாம். இந்த பை இருக்கு. இந்த பையில வச்சு கட்டிக்கலாம் சார். இதுல எப்படி சார் நூல் ஏதாவது இருக்கா சார்? ஏலே நூல் ஏதாவது இருக்கா? இந்த இருக்கு தம்பி. பரவாயில்ல தம்பி. ஏலே புடி புடி புடி. கொடுங்க.